Hello guys, welcome back to another video. So welcome back to Tamizha. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி போன்ல இருந்து MITVக்கு வயர்லெஸா ஆப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பத்தி தான் பார்க்க போறோம். சோ பென் டிரைவ் இல்லாம எப்படி வயர்லெஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் பார்க்க போறோம். சோ நான் நிறைய வீடியோஸ்ல நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண சொல்லிருப்பேன். Aptol.tv அப்புறம் Zoom அதெல்லாம் நீங்க வந்து பென் டிரைவ்ல வச்சு டவுன்லோட் பண்ண பார்த்திருப்பீங்க. சோ பென் டிரைவ்ல வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதை MITVல பிளக் பண்ணிட்டு அதுல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். பட் நம்ம பென் டிரைவே இல்லாம எப்படி வயர்லெஸா பண்ண போது தான் பார்க்க போறோம். சோ அது வந்து உங்க டிவியும் உங்களோட போனும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். சோ அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி. சோ இந்த ஆப் வந்து நீங்க 2 டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணிடணும். உங்க போன்லயும் இன்ஸ்டால் பண்ணிடணும், அப்புறம் உங்க MITVலயும் இன்ஸ்டால் பண்ணிடணும். MITVல வந்து கூகுள் பிளே ஸ்டோர்லயே கிடைக்கும். சோ நீங்க அதுல டேட்டா இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுலயும் கூகுள் பிளே ஸ்டோர்லயே கிடைக்கும் போன்ல. சோ அதுவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். சோ இது ரெண்டுமே ஒரே வைஃபை நெட்வொர்க்ல இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா டேக் பண்ணி நம்ம அதை கிளிக் பண்ணிட்டா நீங்க போன்ல இருந்து ஃபைல்ஸ் அனுப்பலாம், அப்புறம் டிவில இருந்து ஃபைல்ஸ் போனுக்கு அனுப்பலாம். சோ நீங்க 2-வே கம்யூனிகேஷன் பண்ண முடியும் இதுல. சோ நீங்க வந்து எல்லா ஆப்ஸும் நீங்க வயர்லெஸாவே உங்களால அனுப்ப முடியும். சோ உங்களுக்கு OTG கேபிள் தேவைப்படாது, அப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படாது, அது பென் டிரைவ்ல டவுன்லோட் பண்ணிட்டு போய் டவுன்லோட் பண்றதுக்கு. சோ நீங்க எல்லாமே வயர்லெஸாவே பண்ணிடலாம். சோ நீங்க வந்து Aptol.tv வந்து இது மூலமா கூட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ கடைசி பாருங்க, அப்பதான் தெரியும் எப்படி பண்ணோன்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ், இப்போ உங்களால என்னோட MITV ஸ்கிரீனை பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க சென்ட் ஃபைல்ஸ் டு டிவின்னு டைப் பண்ணாலே இங்க வந்துடும். சோ இப்போ நான் கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து ஓபன் பண்ணிட்டேன். சோ இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் கிடைக்கும். சோ இந்த சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி தான் அந்த ஆப். சோ நீங்க வந்து அங்க மேல சர்ச்ல போய் சென்ட் ஃபைல்ஸ்னு போட்டாலே அங்க வந்துடும். சோ இப்போ இதான் அந்த சர்ச் பார். நீங்க கீபோர்டு யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டைப் பண்றதுக்கு. அங்க சென்ட் ஃபைல்ஸ் டைப் பண்ண உடனே சென்ட் ஃபைல்ஸ் டு டிவின்னு வந்துச்சு. ஸோ அது வந்து நான் கூட இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்க ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சிருங்க. ஸோ அதுலேயே போட்டிருக்கோம் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிக்கணும்னு. ஸோ உங்களுக்கு என்ன நீங்க டெஸ்க்டாப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிடணும் அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லா மீடியா பெர்மிஷன் எல்லாம் அலோவ் பண்ணிடணும். ஸோ சென்ட் ரிசீவ்னு இருக்கும். நீங்க சென்ட் பண்ண ஏதாவது ஃபைல் சென்ட் பண்ணா நீங்க சென்ட் பண்ணுங்க. இல்லாட்டி போன்ல இது நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுங்க. ஸோ அது வந்து டிவைஸ் நேம், அப்புறம் எங்க சேவ் ஆனோ அது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஸோ எல்லா செட்டிங்ஸும் அங்கேயே நீங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ லான்ச் ஆட் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு வேணா கொடுங்க. ஏன்னா அது ரன் ஆகும் போது ரேம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப யூஸ் பண்ணும் ரேம். ஸோ லான்ச் ஆட் ஸ்டார்ட் அப் டிசேபிள் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களால என்னோட ஃபோன் ஸ்கிரீனும் பார்க்க முடியும். ஸோ அதுல வந்து அதுலயும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி. ஸோ அதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும். டிவில எப்படி இருக்கோ அதே ஆப்ஷன்ஸ் தான் அதுலயும் இருக்கும். ஸோ இதுவும் நீங்க பெர்மிஷன் அலோவ் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைல் சென்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து சென்ட்னு கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஃபைல்னு கேட்கும், செலக்ட் ஃபைல்னு கேட்கும். ஸோ நீங்க ஏதோ ஒரு ஃபைல் நீங்க கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ வந்து என்னோட இன்ட்ரோவையே நான் கிளிக் பண்றேன். ஸோ அங்கே காமிக்குது பாருங்க MITV, அப்புறம் அந்த IP அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் ஒரே வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கனால. ஸோ இங்க வந்து நீங்க ரிசீவ்னு கொடுத்துடணும் MITVல, அங்க சென்ட்னு கொடுத்தா இங்க ரிசீவ்னு கொடுக்கணும். ஸோ இப்போ அங்க MITVன்னு கிளிக் பண்ணிட்டா இப்போ இங்க வந்துச்சு பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். போன்லயும் அது, டிவிலயும் அது. ஸோ ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இன்னும் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கோ அவ்வளவு ஃபாஸ்டா ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, சக்சீடட்னு வந்துச்சு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டா உங்களால என்ன ஃபைல்ல பார்க்க முடியும். ஸோ இது வந்து நீங்க வந்து இதையும் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் டவுன்லோட் பண்ணி உங்களால அதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். அந்த DCIM இன்டர்னல் ஸ்டோரேஜ் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணவும் தெரியும். ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் எப்படி டவுன்லோட் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியலனா நீங்க இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து அதை சரியா ரெக்கார்ட் பண்ணல, பட் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே அது என்னோட இன்ட்ரோ பிளே பண்ணுச்சு. ஸோ நீங்க வந்து இப்படியும் போய் ஓபன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போனுக்கு வந்து நம்ம டிவில இருந்து போனுக்கு ஒரு ஃபைல் அனுப்பலாம். ஸோ இங்க வந்து சென்ட்னு இருக்கு, சென்ட கிளிக் பண்ணுங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபைலை கிளிக் பண்ணுங்க MITVல, உங்ககிட்ட ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து நான் சென்ட்ல வந்து இப்போ பிக்சர்ஸ்ல வந்து என்னமோ 2 பிக்சர் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல வந்து சும்மா அதை அனுப்பிச்சு விடலாம். இப்போ Redmi 7 காமிக்குது என் மொபைல்ல. ஸோ ஒரே வைஃபைல கனெக்ட் ஆச்சுன்னா அந்த IP அட்ரஸ் காமிக்கும். ஸோ இங்கேயும் அங்கே சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த Redmi 7 கிளிக் பண்ண உடனே அங்கே காமிக்குது. ஸோ அதுவும் சென்ட் ஆயிடுச்சு. நீங்க எப்படி தான் சென்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரே வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கணும். அப்புறம் நீங்க இங்கேயும் ஓபன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இது மாதிரி தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த ஆப்ஸ் வேணா அனுப்பலாம், எந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸ் நீங்க உங்களால அனுப்ப முடியும். ஸோ இப்படிதான் நீங்க பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க.